வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் அன்பு நண்பன் சரவணன். நம்ம சேனலை தினம் ஒரு தகவல் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு உலகமே ஆச்சரியமா பார்க்குற ஒரு அப்கிரேடட் டெக்னாலஜினா அது ஏஐ, செயற்கை நுண்ணறிவு. என்னதான் இந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக ஒரு லான்ச் பண்ண ஒரு டெக்னாலஜி மாதிரி தெரிஞ்சாலும், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1950 ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏஐ அவரோட கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு கணினி விஞ்ஞானி 1950களில் ஒரு கணினினால ஒரு இயந்திரத்தினால மனுஷனை மாதிரி யோசிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வேர்ல்டு வைடா ஸ்ப்ரெட் பண்றாரு. அதாவது இந்த கேள்வி பரப்பப்படுது எல்லா விஞ்ஞானிகளுக்கு இடையே. ஒரு கணினினால மனுஷனை மாதிரி யோசிக்க முடியுமா, ஒரு இயந்திரத்தினால மனுஷனை மாதிரி யோசிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வேர்ல்டு வைடா ஸ்ப்ரெட் ஆகுது. அதை தொடர்ந்து தான் 1956ல ஜான் மெக்கரே அப்படிங்கிற ஒரு கணினி விஞ்ஞானி ஒரு இயந்திரம் மனுஷனை மாதிரி யோசிச்சுன்னா அதுக்கு பேரு ஏஐ அப்படிங்கிற ஒரு பேரை சூட்டுறாரு. அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒரு இயந்திரம் மனிதனை மாதிரி யோசிச்சா அதுக்கு பேரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற பேரே 1957 தான் உருவாகுது. அதுக்கப்புறம் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டே உருவாகுது. கணினி விஞ்ஞானிகளுக்கு ஒரு சில கணிசமான ஒரு இன்வெஸ்டர்ஸ் மட்டும் ரிசர்ச் பண்றதுக்கு அந்த டைம்ல ஹெல்ப் பண்றாங்க. ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த டைம்ல தான் வர்றாங்க. அதுக்கப்புறம் தான் 1960ல இருந்து 80 வரைக்கும் ஏஐ அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுல முன்னேற்றம் பயங்கரமா இருந்துச்சு. எதை கூட கம்பேர் பண்றதுக்குன்னா, இப்போ ஒரு ஹார்ட்வேர்ல ஹார்ட்வேர்னா ஒரு ரேமா இருக்கட்டும், ஒரு ஒரு எஸ்எம்பிசியா இருக்கட்டும், ஒரு மதர் போர்டா இருக்கட்டும், ஒரு ஹார்ட் டிஸ்கா இருக்கட்டும், இதோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. அதாவது ஏஐ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை கம்பேர் பண்றப்ப. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைமா 1997ல ஐபிஎம் டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு ஏஐ எனேபிள்டு கம்ப்யூட்டர் உருவாக்குறாங்க. எதுக்கு உருவாக்குறாங்கன்னா, செஸ் விளையாடுறதுக்காகவே. செஸ்ஸோட நகர்வுகள், அதாவது செஸ் மூவ்மெண்ட்ஸ், ஒரு கோடிக்கணக்கான மூவ்மெண்ட்டை அதுல இன்புட்டா கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த கம்ப்யூட்டர் டீப் ப்ளூனால எப்படி யோசிக்க முடியும்னா, இப்போ ஒரு ஹியூமன் வந்துட்டு ஆப்போனண்டா விளையாடுறாருன்னா ஒரு 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 பாசிபிலிட்டிஸ், எந்தெந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு செகண்ட்ல கோடிக்கணக்கான பாசிபிலிட்டிஸ் அதனால திங்க் பண்ண முடியும். ஆனா இதனால இப்ப இருக்கிற ஏஐ மாதிரி சர்ச் என்ஜின்ல நமக்கு கேட்கற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் நம்ம கூட கான்வர்சேஷன் பண்ண முடியாது. இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அப்ப கண்டுபிடிக்கல. இதை மெயினா கண்டுபிடிச்சதுக்கான காரணமே ஹியூமன் கூட செஸ் விளையாடுறதுக்கு தான். ஸோ இதை கண்டுபிடிச்சதுக்கான காரணம் என்ன? இயந்திரத்தினால மனுஷனை மாதிரி யோசிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக தானே. ஸோ இதுல எதுக்காக இன்புட் கொடுத்து வச்சிருக்கிறாங்க? ஒரு ஹியூமன் கூட விளையாடுறதுக்கு. அதனால சம்பவம் ஆரம்பிக்கிறது எங்கன்னா, 1997ல உலகத்திலேயே வேர்ல்டு சாம்பியன் இருக்கிற செஸ் சாம்பியன் கூட இந்த கம்ப்யூட்டரை விளையாட வைக்கிறாங்க. தோக்கடிச்சிருச்சு. இந்த டீப் ப்ளூ அப்படிங்கிறது வேர்ல்டு செஸ் சாம்பியனை அன்னைக்கு தோக்கடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் ஓகே, இந்த ஏஐ பத்தின இன்ஃபர்மேஷன் வேர்ல்டு வைடா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, இது வந்து மனுஷனை விட பயங்கரமா யோசிக்கிற ஒரு மெஷினா இருக்குது, மனுஷனை விட ஃபாஸ்டா திங்க் பண்ணுது, நம்ம வேலையெல்லாம் சீக்கிரமா முன்னெடிச்சுன்னு போல அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட செஸ் பிளேயர்ஸ் வந்துட்டு செஸ் விளையாடுறதை நிப்பாட்டிட்டாங்க. இதுக்கு மேல நமக்கு என்ன வேலை, செஸ் வந்து விளையாண்டாலே இப்ப நம்மளால ஜெயிக்க முடியாதுல்ல, எப்படி ஏஐ ஜெயிச்சிருமே அப்படின்னு சொல்லி விளையாடுறதை நிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னையிலேருந்து ஆரம்பிச்சதுங்க மனித மூளைக்குமே ஏஐக்கும் இடையேவான கம்பேரிசன். அதுக்கப்புறம் கணினி விஞ்ஞானிகள், ஏஐ டெக்னீஷியன்ஸ் வந்து டீப் டைவ் பண்ணி டீப் ரிசர்ச்ல இறங்குறாங்க. ஃபைனலா 2011ல வாட்சன் அப்படிங்கிற ஒரு ஏஐயை கிரியேட் பண்றாங்க. இதோட முக்கியத்துவமே மனுஷனோட மொழியை புரிஞ்சுக்க முடியுமா, ஹியூமன் கூட கான்வர்சேஷன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ரிசர்ச் பண்ணி வாட்சன் அப்படிங்கிற ஒரு ஏஐயை கிரியேட் பண்றாங்க. இட் கேன் ஈஸிலி, அதனால பேச முடிஞ்சது, மனுஷனோட லாங்குவேஜை புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் 2016ல ஆல்பாகோ அப்படிங்கிற ஒரு ஏஐ கிரியேட் பண்ணாங்க. 2022ல தான் வந்தாரு நம்ம மைக்கேல் ஜாக்சன் அப்படிங்கிற மாதிரி. 2022ல தான் சாட் ஜிபிடி இன்ட்ரடியூஸ் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் சாட் ஜிபிடி அப்படிங்கறது வந்து ஏஐ யூஸ் பண்றவங்களுக்கும், ஒரு வேலை செய்யறவங்களுக்கும், ஒரு கொஸ்டின்னா அதை எப்படி சால்வ் பண்றவங்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுங்க சாட் ஜிபிடி. சப்போஸ் நீங்க சாட் ஜிபிடி இன்ஸ்டால் பண்ணங்கிறீங்கன்னா கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. அது கூட கான்வர்சேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அதுல கேளுங்க. திஸ் இஸ் ஹவ் ஏஐ அப்கிரேடட். இந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ஏஐயை அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கேட்கற கேள்வி என்னன்னா, ஏஐ வந்துட்டு மனுஷங்களோட வேலையை முறியடிச்சிடுமா, இன்னும் 10 வருஷத்துல எந்த மனுஷங்களுக்கும் வேலை இருக்காதா, வருங்காலத்துல வந்துட்டு மிஷினுக்கு மட்டும்தான் வேலை செய்யுமா, மனுஷங்க வேலை செய்ய மாட்டாங்களா,
இந்த மாதிரியான கேள்விகளை ஏஐ பத்தி தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, நமக்கு டெக்னாலஜி அப்படிங்கிறது மனுஷனோட டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு கருவி மட்டும்தான். நம் மனித முன்னேற்றத்துக்கான ஒரு கருவி மட்டும்தான் இந்த நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது. ஆனா உண்மை என்னன்னா, ஏஐ சில நேரங்கள்ல சில வேலைகளை செய்யறதுக்கான டைமை கம்மி பண்ணுது. இந்த வேலையை இப்படி செஞ்சா ஈஸியா முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஹெல்ப் பண்ணுது ஹியூமனுக்கு. அது மட்டும் இல்லாம ஏஐ மூலியமா புதிய வேலை வாய்ப்புகளும் இன்னைக்கு வரைக்கும் புதுசா உருவாகிட்டு இருக்குது. ஒரு ப்ராப்ளம் சால்விங் மெஷினா இருக்குது, ஒரு டீச்சரா இருக்குது, ஒரு ஃப்ரெண்டா இருக்குது. இப்ப நம்ம ஏதாவது இமேஜ் எடுத்துட்டு எடிட் பண்ணணுமா, 5 நிமிஷத்துல ChatGPT போடுங்க, நமக்கு ரிப்ளை வந்துருது. நான் மேக்ஸிமம் ஆஃப் த தம்ப்நெயில்ஸ் என்னோட வீடியோக்கு கிரியேட் பண்றதே ChatGPT இருந்ததாங்க. ஒன்லி ப்ராம்ப்ட் மட்டும் தான். இதுக்கு முன்னாடி சப்போஸ் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணோம்னா என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, போட்டோஷாப்ல ஃபைல் அப்லோட் பண்ணி டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கே வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்மள வேலைகளை கம்மி பண்றதுக்கு மட்டும்தான் இன்னைக்கு ஏஐ அதிகப்படியான முக்கியத்துவத்துல இருக்குது. இருந்தாலும் அதிகமா பாதிக்கப்படுற ஒரு சில வேலைகள் என்னன்னா டேட்டா என்ட்ரி. இப்ப வந்து ஒரு இமேஜ்ல இருந்து டெக்ஸ்டா, அது இமேஜா தான் இருக்குது. இப்ப டெக்ஸ்டா வேணும்னா நம்ம டைப் பண்ணுவோம் மேனுவலா. இது வந்து 2010ல இருந்து 2015 வரைக்கும், 2000ல இருந்தே 2015 வரைக்கும் அதிகமா செஞ்சுட்டு இருந்த ஒரு வேலைகள். அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் பண்றது முதல்ல ஒரு ஹியூமனால தான் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டுச்சு. இப்போ எல்லா லாங்குவேஜையும் நம்ம ஏஐக்கு இன்புட்டா கொடுத்துட்டோம். இப்போ ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜா டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ வந்து ஏஐ, அதாவது வாய்ஸ் டிரான்ஸ்லேஷனே வந்துருச்சு. இப்போ அப்கிரேடேஷன்ல ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்ஸ், ஒரே ஒரே நேரம் ஒரே காப்பி பேஸ்ட் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அந்த வேலைகளும் பறி போறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டா பார்த்துருப்பீங்க, நிறைய வேலைகள் பறி போகுது ஏஐனால அப்படிங்கிற நிறைய கம்பெனில இருந்து வேலையை விட்டு தூக்கி இருப்பாங்க நிறைய பேர்த்த. அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த வேலை எந்த மாதிரியான வேலைனா இந்த மாதிரியான வேலைகள் தான். அதாவது ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்ஸ், ஒரு சிம்பிள் அக்கௌண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்லேஷன்ஸ், இந்த மாதிரியான வேலை செய்யறவங்கள தான் ஏஐயை வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க டாப் மோஸ்ட் கம்பெனிஸ். ஆனா ஏஐனால மனுஷன மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ண முடியாதுங்க. ஒரு லீடர்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு இயக்க மேலாண்மையா இருக்கட்டும், அட் த சேம் டைம் மனிதனோட உணர்வுகளை அதனால புரிஞ்சுக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேங்க. ஏஐ என்னதான் நல்லா கணக்கு போட்டாலுமே நம்ம அப்பத்தா வச்ச குழம்புல உப்பு கரெக்டா இருக்கான்னு அதனால செக் பண்ணி சொல்ல முடியாது. இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.